அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து சிக்கன் தண்ணி குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கிலோ சிக்கனு. அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் சீரகம், 2½ ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 20 முந்திரி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடானோடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதோட வந்து 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து தக்காளி வேகிற வரைய வதக்கி மூடி போட்டு வச்சுக்கலாம். இதோட வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இதோட வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டு இதோட நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து போட்டு இதோட வந்து கொஞ்சேன்னு வந்து புதினா மல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டு சிம் தீயிலே வச்சு நல்லா சிக்கன் வேகிற வரைய வச்சுக்கலாம். எனக்கு வந்து சட்டி வந்து பத்தலை. அதோட வந்து நான் வேறு சட்டியில் வந்து தூக்கி ஊற்றிக்கிட்டேன். இதை வந்து இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் தூக்கி ஊற்றி இதோட வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டால் ஒரு சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு வந்து ரெடி. இது வந்து ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து செஞ்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள். இது சோத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியப்பம் எல்லாத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.